ஆக்டிங் தான், எது வந்தாலும் ஆக்டிங் தான். ஏ டு செட் எனக்கு ஆக்டிங் மட்டும்தான், வேறு எதுவும் தெரியாது. ரெஸ்பான்சிபிள் ஆக்டர் அப்படின்றதுக்கான விருதுகளும் வாங்கியிருக்கீங்க. கலாம் நம்பிக்கை விருதுகள்னு சொல்லிட்டு அயோத்தியில் வந்து பண்ணதுக்காக ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணி கொடுத்தாங்க. ஏன்னா அந்த கேரக்டர் ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டியான கேரக்டர். சசிகுமாரிடம் நட்பை பற்றி ப்ரூவ் பண்ணதுன்ற மாதிரி அந்த கேரக்டர் எழுதிருந்தது. மாரிக்கு முன்னாடி எனக்கு வந்து ஒரு 5 இயர்ஸ் கிட்ட ஒரு நல்ல ஒரு கேப் இருந்துச்சு. சின்ன சின்ன படங்கள் பண்ணிட்டு இருந்தேன். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். சூப்பருங்க. ஸோ எவ்வளோ ஹாப்பி நீங்கள் கிட்டத்தட்ட யோசிச்சு பார்த்தா ஆல்மோஸ்ட் வந்து நம்ம சினிமாவில் வந்து இப்போ ஒரு சிலர் 1-2 வருஷம் வந்து தாக்கு பிடிக்கிறதே ரொம்ப கஷ்டம். பட் வந்து ஓவர் த இயர்ஸ் நீங்கள் வந்து ஓகே ஆஸ் அன் ஆக்டராக இன்றைக்கும் இப்போ அடுத்த வாரம் ஒரு படம் வருதுன்னா அதில் நீங்கள் இருக்கீங்க. ஸோ அது எவ்வளோ ஹாப்பி, அதை நீங்கள் சஸ்டெயின் பண்ணிக்க என்னென்ன விஷயங்கள் ஹெல்ப் ஆச்சு? ரொம்ப ஹாப்பி. இந்த ப்ரொஃபஷனல் பேஷன் இது எல்லாமே எனக்கு ஒன்று தான். ஸோ இதில் இருக்கிறது எனக்கு ரொம்பவே ஹாப்பி. சஸ்டெயின் பண்ணுறது இங்கே ரொம்பவே கஷ்டம் தான். ஸோ சஸ்டெயின் பண்ணுறதுக்குன்றது அது நம்ம மட்டும் கிடையாது, நம்ம ஃபேமிலி ஆச்சும் ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சும் எல்லாமே சப்போர்ட் இருக்கணும். ஸோ இதெல்லாம் இருந்தால் தான் சஸ்டெயின் பண்ண முடியும். அட் சேம் டைம் நம்ம எல்லாம் தெரியும்னு நினச்சாலே அங்கேயே ஸ்டாப். நம்மளும் அப்டேட் ஆகிட்டே இருக்கு, நிறைய விஷயங்கள் கற்றுட்டு லேர்ன் பண்ணிகிட்டே இருக்கணும். அதோடு இருக்கும்போது சஸ்டெயின் பண்ணுறது நல்லாவே இருக்குது. அடுத்தடுத்து வர படங்கள் எல்லாமே வந்து அதுக்கான ஒரு விஷயமாவே கிடைக்குது. ஓகே, ஸோ அதனால் அது வந்து கண்டினியூ ஆகிறது வந்து குட். வெரி குட். ஓகே, மோர் தென் நீங்கள் வந்து ஒரு என்டர்டெய்னர், ஒரு ஆக்டர், அதெல்லாம் தாண்டி ஒரு ரெஸ்பான்சிபிள் ஆக்டர் அப்படின்றதுக்கான விருதுகளும் வாங்கியிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டோம். ஸோ அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். அது கலாம் நம்பிக்கை விருதுகள்னு சொல்லிட்டு அயோத்தியில் வந்து பண்ணதுக்காக ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணி கொடுத்தாங்க. ஏன்னா அந்த கேரக்டர் ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டியான கேரக்டர். ஆமாம், அது ஒரு பேப்பரில் வந்து அழகாக எழுதியிருந்தாங்க. என்னென்னா படத்தை பற்றி சசிகுமார் சார் பற்றி எல்லாம் எழுதிட்டு இருக்கும்போது என்ன எழுதினாங்கன்னா, சசிகுமார் சார்கிட்ட அந்த பொண்ணு ஹெல்ப் கேட்டா அந்த என்ன நடந்துச்சுன்றதை பார்த்தாங்க. இந்த கேரக்டருக்கு வந்து அந்த பொண்ணுக்கிட்ட ஒரு ஹாய் ஹலோ கூட இருக்காது, பேசுனது கூட இருக்காது. பட் இந்த கேரக்டர் பண்ணும்போது தான் ஃப்ரெண்ட்ஷிப்காக ஒருத்தர் என்ன வேணா பண்ணுவான்னு சசிகுமாரிடம் நட்பை பற்றி ப்ரூவ் பண்ணதுன்ற மாதிரி அந்த கேரக்டர் எழுதிருந்தது. அந்த கேரக்டருக்கு தான் அவங்களை பார்த்துருக்கவே மாட்டாங்க. அப்பயும் வந்து அவர் ரொம்ப ஆசையாக ரொம்ப நாள் வெயிட் பண்ணி வாங்கின பைக்கை வச்சு, நம்ம எல்லாருடைய லைஃப்ல ரொம்ப முக்கியம் பைக்குன்றது. ஆமாம். ஸோ அந்த பைக்கை வச்சு அது ரொம்ப கதை சொல்லும் போது நான் ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டியாக தான் தெரிஞ்சது எனக்கு. ஏன்னா அவனுடைய ட்ரீம் என்ன, அவனுக்கு லைஃப்ல இதாகணும் அதாகணும் எதுவுமே கிடையாது, பைக் வாங்கணும் அவ்வளோதான். ஸோ அதே அவன் வித்துட்டான்னா அவங்கள்ட்ட கேட்காத ஹெல்ப்புக்கு அப்படின்றது தான் கேரக்டராக இருந்துச்சு. ஸோ அதுக்காக கிடைச்சி ரொம்ப சந்தோஷம். மிச்ச படங்களுக்கு கிடைக்கும் போது இன்னும் சந்தோஷமாக இருந்திருக்கும். இது கிடைக்கும் போது எனக்கு இன்னும் அந்த என் மேலே எனக்கு ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டியான மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. உங்களுக்கு ஒரு பயங்கர நம்பிக்கை வந்துச்சு பார்க்குற நம்பிக்கை விருதுகள். நம்பிக்கை. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அந்த மொமெண்ட் தியேட்டரில் பார்க்குறப்ப எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? லைக் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. என்னன்னா அது வந்து எனக்கு ரொம்ப பர்சனலாக சென்டிமெண்ட்டான விஷயம். ஏன்னா அது எங்கள் வீட்டில் அப்பா கொஞ்சம் உடம்பு முடியாமல் இருந்து ஒரு ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளில வந்து ஒரு 10 days ஒரு மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டலில் வீட்டில் ஒருத்தங்க ரெகுலராக வந்துட்டு இல்லாமல் அந்த ஒரு ஃபீல் இருக்குங்களா, அந்த மாதிரி இருந்துச்சு. அந்த படம் போய் பார்க்கும்போது தான் நாங்கள் அவ்வளோ ஹாப்பியாக மாறினது. அது பல கதையெல்லாம் தாண்டி நாங்கள் போயிட்டு ஃபேமிலியாக போகும்போது எங்களுக்கு ரொம்ப எமோஷன் ஆனது. எப்பவுமே தங்கச்சி பசங்க வந்து படம்லாம் பார்க்கும்போது ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணி குழந்தைங்க தேட்டரில் டிஸ்டர்ப் பண்ணிட்டுருக்கோம்ல, அந்த படம் அதுங்களுக்கு என்னவா புரிஞ்சுன்னு தெரியல, அவ்வளோ அழகாக பாப்கார்ன்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு அப்படி பார்த்துட்டு இருந்துச்சு. ஸோ அந்த படம் எனக்கு ஃபேமிலியாகவும் அந்த எங்கள் அப்பாவுக்கு முடிஞ்ச ஹாஸ்பிட்டல் போனது எல்லாமே எனக்கு ரொம்ப சென்டிமெண்டாக எமோஷனலாக ரொம்ப. வீட்டில் எவ்வளோ ஹாப்பியாக இருந்தாங்க? ரொம்ப ஹாப்பி. நான் கார் ஓட்டிட்டு இருக்கேன், எங்கள் அப்பா எங்கள் உட்காந்துருக்காரு, எங்கள் அம்மா பின்னாடி இருக்காங்க. அப்படி காசு தேட்டருக்கு அப்படி திரும்பும்போது எங்கள் அப்பா ரைட்டை திருப்பா அப்படின்னாரு. இப்படி தான் காரில் அவன் சொல்லி ஆக்ஷன் ஆச்சு, கம்முன்னு போ அப்படின்னாங்க எங்கள் அம்மா. அந்த படத்தோட இம்பாக்ட் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு அந்த படம் எனக்கு. அண்ட் வந்துட்டு ஒரு ஆக்டர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு படத்துக்கும் இன்னொரு படத்துக்கும் வந்துட்டு ஒரு கேப் டைம் பீரியட் வந்துட்டு நிறைய இருக்கும். அண்ட் நீங்கள் பேசும்போது சொன்னீங்க லைக் நம்ம ஏதாவது கற்றுக்கிட்டே இருக்கணும், அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ உங்களோட பர்சனல் லைஃப்பில் நீங்கள் என்னென்ன விஷயங்கள் புதுசாக கற்றுப்பீங்க ஒரு படத்துக்கும் இன்னொரு படத்துக்கும் இருக்கிற அந்த கேப்பில்? இல்லை வேறு ஏதாவது புது பிஸ்னஸ் பண்ணுறது அந்த மாதிரி இருக்கா? ஆக்டிங் தான், எது வந்தாலும் ஆக்டிங் தான். ஏ டு செட் எனக்கு ஆக்டிங் மட்டும்தான், வேறு எதுவும் தெரியாது. ஸோ ட்ராமா தேட்டர் ட்ரைனர். ஸோ அதனால் ரைட் பண்ணுவேன். ஸோ புக்ஸ் படிக்கிறது, ஸோ இந்த மாதிரி விஷயம். ஸோ ஒரு புக்ஸ் படிக்கும்போது நம்ம எப்பவுமே ஒரு விஷயம் தெரியும்ல, வேறு கல்ச்சரில் வேறு ஊரில் வேறு லைஃப் ஸ்டைலில் வாழ்ந்த ஒருத்தவங்களை வந்து ஒரு புக்கு மூலிமா நம்ம அந்த இடத்த நம்ம ட்ராவல் பண்ணி தெரிஞ்சிக்க முடியும். ஸோ மாதிரி நிறைய லேர்ன் பண்ணிகிட்டே இருக்கிறது தான். அண்ட் இந்த கேப்புன்றது வந்து அது எல்லாருக்கும் சினிமாவில் எப்பயுமே இருக்குது. ஸோ என்னென்னா அது நான் அடிக்கடி சொல்கிற ஒரு விஷயம், எல்லாருக்கும் வருஷத்துக்கு 365 நாள், சினிமாக்காரனுக்கு மட்டும்தான் வருஷத்துக்கு 1 படமா 2 படமான்ட்டு. ஸோ அவனுக்கு அவ்வளோதான் இருக்கும். ஸோ இதுக்குள்ளேயே எல்லாம் லைஃப்பில் தேவையானது, கல்யாணம் பண்ணுக்கா எல்லா விஷயமும் இதுக்குள்ளேயே இருக்கும். அந்த 1 படம் 2 படத்துக்குள்ளே எல்லாமே. ஆமாம், இல்லை அந்த படம் ரிலீஸுக்கு ஒரு விஷயம் இருக்கும். ஒரு சில படங்கள்லாம் வந்து வந்துடுச்சு அந்த டேட். எனக்கும் சரி, எனக்கு ஒரு சில படங்கள் இருக்குது, நிறைய பேருக்கு அந்த படம் ரிலீஸ் ஆக போதும் டேட்லாம் எல்லாம் பேப்பரில் எல்லாம் போட்டுருவாங்க, வெயிட் பண்ணுவாங்க, ஆனால் அந்த டேட்டில் ஆகாது. ஸோ அந்த மாதிரி விஷயங்களும் இருக்கும். ஓகே, இல்லை நீங்கள் வந்து தியேட்டர் ஆர்டிஸ்ட் அண்ட் தியேட்டர் ட்ரெயினர் சொன்னதுனால நீங்கள் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அந்த பிளேஸ் சொல்லி தரீங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். குறிப்பாக டெஃபெண்டம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லைக் நீங்கள் அது சர்வீஸாகவே பண்ணிருக்கீங்களா? ஆமாம் ஆமாம். ஓகே. ஸோ ஏன்னா என்னென்னா நிறைய பேர் நினச்சிப்பாங்க போயிட்டு நீங்கள் அவங்களுக்கு வந்து ஃப்ரீயாக டீச் பண்ணுறீங்க எவ்வளோ பெரிய விஷயம்ட்டு. அப்படி கிடையாது.
அவங்க எல்லாருக்குமே நான் மாஸ்டராக பார்க்கல, எனக்கு எல்லாருமே அவங்க மாஸ்டராக பார்க்குறேன். ஏன்னா மாரிக்கு முன்னாடி எனக்கு வந்து ஒரு 5 இயர்ஸ் கிட்ட ஒரு நல்ல ஒரு கேப் இருந்துச்சு, சின்ன சின்ன படங்கள் பண்ணிட்டு இருந்தேன், அப்படி நிறைய டைம் இருந்துச்சு. அந்த டைம் நிறைய ட்ரைனிங் ஸ்கூல்ஸ்க்கு நிறைய காலேஜஸ்லாம் ட்ரெயின் பண்ணும்போது நான் சிரிப்பு தான் அப்படின்னு ஒன்று சொல்லி தரும்போது அவன் 10 பேரும் ஒரு சிரிப்பை கற்றுப்பான். நான் அந்த 10 பேர்கிட்ட நான் ஒரு சிரிப்பை கற்றுப்பேன், 10 விதமான சிரிப்புகள். ஸோ அதெல்லாம் சேர்த்து தான் நம்ம இப்போ வரைக்கும் வண்டி ஓடிட்டு இருக்கு. ஸோ ஏன்னா போய் நடிக்கும் போது இது வேரியேஷன் பண்ணு அது வேரியேஷன் பண்ணப்பா, என்ன ஆர்டிஸ்டா என்னமா பண்றது, அதெல்லாம் கிடையாது. அவங்க கிட்ட இருந்து அடிச்சது தான் இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுது. நம்ம ஒரு இடத்துக்கு சொல்லி கொடுக்கும்போது நம்ம லேர்ன் ஆகுது. ஸோ அது சர்வீஸாகவும் பார்க்குறேன், எனக்கு தெரிஞ்ச விஷயம் நான் சொல்லித்தரேன். ஓகே, இதனால இது முடியும் அப்படின்றத நான் சொல்லித்தரேன். நான் எதுவுமே யாரும் டீச் பண்ண நான் கற்றுப்பேன். ஓகே. ஸோ அந்த மாதிரி மூமெண்ட் ஏதாவது இருக்கா? நீங்கள் ஏதோ ஒரு படத்துக்கு போய் இந்த வேரியேஷன் பண்ணு அந்த வேரியேஷன் பண்ணு நான் ஆஹா வந்து மாட்டிக்கிட்டேனே அப்படின்னு ஏதாவது நீங்கள் ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருப்பீங்க, ஒரு டைலாக் சொல்லியிருப்பீங்க, பட் இந்த டெலிவரி வேணாம் வேற மாதிரி சொல்லுங்க, வேற ரியாக்ஷன் கொடுங்கன்னு சொல்லி உங்களை போட்டு ரொம்ப மீட்டருக்குள்ள பண்ணுங்க. டாக்குமெண்ட்ரி ஒன்று பண்ணோம், அது கரெக்டாக கல்லூரிலாம் அந்த டைம் முடிச்சு, கல்லூரியில் அதுக்கப்புறமே ஒரு 5 இயர்ஸ்க்கு அந்த மாதிரி டைம் இருக்கு. அப்போ பண்ணோம். டைரக்டர் வந்து கொஞ்சம் தெலுங்கு அதெல்லாம் மிக்சிங்கில் இருக்குது. அவர் என்னன்னா பாபு எமோஷ்னல் ஃபீலு அப்படிலாம் பேசுவார் அவர். இது எங்கே ஆயிடுச்சுன்னா கடைசியில் அம்மா பூட்டு நான் வந்து நின்று பார்த்துட்டு இருக்கேன். ஒரு பூட்டு வீட்டில் பூட்டு இருக்கும், அந்த பூட்டுக்கிட்ட இப்போ நாம எல்லாம் பேசும்போது ஊரை விட்டு போகிறோம், பாபு அம்மாய் நம்ம பேசுவோம், பாபு அம்மாய் ஃபீல் எமோஷ்னல் இதான் பேசுவார் அவர். அந்த எல்லா கேரக்டரும் எமோஷனல். ஒரு அக்கா சும்மா பெருக்கிட்டு போனாலும் அக்கா இப்படி எல்லா கேரக்டரும் எமோஷனல். லாஸ்ட்டாக வீட்டு பூட்டு ஒன்று தொங்கும், அந்த பூட்டை அவங்க பூட்டிட்டு இப்படி எடுக்கணும். ஒரு ஃபீல் பண்ணி எமோட் கூட ஆகல, ஜஸ்ட் போடுவான் எஃபெக்ட் ஒன்று இருக்குடா, இல்லை அழுகுறீங்க. அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. ஸோ நிறைய படங்கள் இருக்கு. நம்ம நினைச்சிருக்க இவங்கெல்லாம் பண்ண மாட்டாங்க, இவங்களாம் எவ்வளோ மெச்சூர்டானவன்ட்டு அவங்களே நிறைய விஷயம் பண்ணதையும் பார்த்துருக்கேன். ஓகே லைக் பட் என்னதான் நீங்கள் ஒரு ட்ரெயின்ட் ஆக்டர்னாலும் இப்போ ஏதாவது ஒரு சில இடங்களில் ஒரு சில கோ ஸ்டார் கூட இருக்கிறப்போ ஒரு நம்ம இந்த இடத்துல ஏதாவது தப்பு பண்ணால் டேக் ஆகிடுமே அப்படின்ற மாதிரி ஒரு பேர் ப்ரெஷர் இருந்திருக்கும். அந்த மாதிரிலாம் ஏதாவது மூமெண்ட்? கிங்ஸ்டன் அப்போ ஜிவி சார் நம்ம திலீப் மாஸ்டர் தான் ஃபைட்டு. அது வந்து ஒரு 25 days கிட்ட அந்த செட்டில் தான் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு லான்ச்சர்லேருந்து ஒரு கேரக்டராக இது பண்ணுவாங்க. ஸோ தண்ணி ஒரு 10 to 15 feet வச்சுட்டாங்க. ஹீரோயின் ஹீரோ எல்லா கேரக்டரும் ஜம்ப். நான் டெய்லி பார்த்துருப்பேன், எப்போ நம்ம ஜம்ப் பண்ண போகிறேன் சார், எந்த எப்போ சார் உங்களுக்கு தான் இருக்குது, உங்களுக்கு இருக்குது. டெய்லி இந்த கேரக்டர் ஜம்ப் பண்ணிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டே இருப்பேன். லாஸ்ட் அன்றைக்கி தான் வந்து அந்த செட்டே காலி பண்ணுறோம். அன்றைக்கி என் ஜம்ப் எடுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. சரின்னு போய் பார்க்குறேன், போய் பார்த்தா தண்ணியில் ஒரு ட்ராப் கூட இல்லை. இங்கே தண்ணி இருந்துச்சான்ற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் பார்த்தா தண்ணி ஃபுல்லாக இது பண்ணிட்டாங்க. ஒரு செட்டில் ஒரு அண்ணா வந்து ஃபைட்டர் ஒருத்தர் வந்து எனக்கு வந்து டூப் பண்ணி மெஷர்மெண்ட், டூப்னா எனக்கு டூப் கிடையாது, மெஷர்மெண்ட் பார்க்கறதுக்காக. ஸோ சுற்றி ஒரு 4 கேமரா இருக்குது, எல்லாமே இருக்காங்க. ஷிப்பில் ஜஸ்ட் எனக்கு புஷ் பண்ணுவாங்க, புஷ் பண்ண ரோல் அடிக்கணும். ஃபைட்டும் எனக்கு தெரியாது. சும்மா சினிமாட்டிக்காக மாஸ்டர்ஸ் நல்ல மாஸ்டர்ஸ் கிடைக்கும் போது அவங்க அசிஸ்டன்ஸ் கிடைக்கும் போது நம்ம கற்றுக்கிறது தானே. ஸோ ரோல் அடிச்சுட்டு இது பண்ணுறேன். அவர் மெஷர் பண்ணது அவர் நான் பார்க்குறேன், தரைக்கும் அவருக்கும் இவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது. போய் நிற்கிறாரு இப்படி. நான் அவர் பாடி வெயிட் வேறு, என் பாடி வெயிட் வேறு. இன்னும் அப்போ கொஞ்சம் நல்லாவே ஸோ ரோல் அடிச்சு பார்க்குறேன். இந்த ஜெயம் படத்தில் நிற்பார்ல அந்த ரேஞ்சுக்கு நிற்கிறேன். இவ்வளோ டிஸ்டன்ஸாக இருக்கு. நான் பாடி படுத்தேன், சுத்தி யூனிட், ஆஹா தலைப்பு செய்தி ரெடி எட்டி பார்க்குறப்ப நல்ல லைட்டா. ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் டைம் பண்ணோன்னு எல்லாரும் ஆஹா ஓஹோ இதெல்லாம் என்னங்க அதெல்லாம் ஈஸிங்க அப்படின்னு. ஒரு 1 more போலாம் பண்ணும்போது தான் பயம் உள்ள வந்துச்சு. பட் ஆனால் அது ஒன் மோர் போகிற விஷயமே இல்லை. அது ஒரே இதில் பண்ணல. செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம கிட்ட நம்ம கண்ட்ரோல் கிடையாது. சப்போஸ் இதை ஒன்று ஒரு அடிபட்டுச்சுன்னா என்ன பண்ணியிருப்போம், நல்லா ஆர்டிஸ்ட் கொஞ்சம் உஷாராக பண்ணியிருந்துருக்கணும். ஏன் டூப் போட சொல்லியிருந்தானே நீங்கள் இருப்பாங்க. ஆமாம் அவ்வளோதான், அவ்வளோ சிம்பிளாக முடிச்சிருப்போம். ஆமாம் படம் ஃபுல்லாக வர வேண்டியவர் நினைவில் டைட்டில் கார்டில் வந்திருப்பார். ஜஸ்ட் மிஸ் பிடிக்கலையே. அந்த ஒரு 4 inch இருக்குமா, அது வந்து நடந்தது டைம் தான் அது. ஓகே. தனுஷ் சார்மே ஒரு வார்த்தை சொல்லுவார், குட் டைம்னா என்ன, ரைட் பீப்புள் மீட் இன் ரைட் டைம், இட்ஸ் கால் குட் டைம் அப்படின்னு. அது எனக்கு பெருசாக புரியல அப்போ என்னன்னா சரியான ஒருத்தங்கிட்ட சரியான டைமில் மீட். தமிழ் ஆக்கத்தை சொல்லலை, அதுக்கான அர்த்தம் என்னன்னு புரியல எனக்கு. அப்புறம் தான் அதை யோசிச்சு பார்த்தா மாறி சார் கூட பண்ணாமல் நான் விஐபி பண்ணி தான் என்ன ரோல் பண்ணியிருந்திருப்பேன். ஸ்கெட்சி நான் விக்ரம் சார் கூட பண்ணாமல் 10 பண்ணியிருந்தா என்ன ரோல் பண்ணியிருந்திருப்பேன். ஓகே. ஸோ ரைட் பீப்புள் மீட் இன் ரைட் டைம், இட்ஸ் கால் குட் டைம். கரெக்டாக எனக்கு ஃபிலிமோகிராஃபியோட சிங்க் பண்ணி கரெக்டாக சொல்லிட்டீங்களேங்க. சூப்பர். லைக் தனுஷ் சார் பற்றி நீங்கள் ரிமைண்ட் பண்ணதுனால மாறி ரீரிலீஸ் பயங்கரமா ஒரு பார்த்தா ஃபர்ஸ்ட் டைம் ரிலீஸ் ஆன மாதிரி எல்லாரும் செலிப்ரேட் பண்ணாங்க. கமலாவில் போய் பார்த்தோம், நானும் ரோபோனா போய் பார்த்தோம். ரோபோனா அடித்தார். ஒரு ஈவினிங் ஒரு 6 மணிக்கு அடிச்சுட்டு, தம்பி இது மாதிரி ஷோ இருக்குப்பா கண்டிப்பாக வந்துடுறா அப்படின்னு ஆரம்பிச்சேன்னா சரி நான் ஓகேன்னு சொல்லிட்டு போயிட்டோம். போய் பார்த்தா எல்லாமே ஒரு 18 வயசு 17 வயசு 20 வயசு அந்த வயசு பசங்க தான். 10 years ஆகுது படம். அப்போலாம் அவங்க என்ன படிச்சு 5வது 4வது 3வது.
தேட்டரு அவ்வளோ பிளாஸ்ட் பண்ணாங்க, அவ்வளோ என்ஜாய் பண்ணாங்க, அவ்வளோ ரெஸ்பான்ஸ். எனக்குனோ அப்படியே ஏதோ நம்ம ஒரு ஏதோ டைம் டைம் மிஷின் டிராவல் பண்ணி எங்கேயோ போயிட்டோம் போல இருக்கு, இனிதான் படம் ரிலீஸ் ஆகுது போல இருக்கு, அதுக்குள்ள நம்ம நடந்துச்சு நினச்சோன்ற அளவுக்கு ஆயிடுச்சு. அவ்வளோ சூப்பராக ரிசீவ் பண்ணாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அது வந்து என்னன்னா அகைன் நமக்கு ஒரு பெரிய பூஸ்டப்பாக இருந்துச்சு. அது ஓகே ரொம்ப சூப்பராக அது பாக்குறப்ப ஓகே இன்னைக்கு Okay. ஒரு ஜெனரேஷன் தாண்டி இது ரசிக்கிறாங்க. இருக்கிறாங்க, நம்மளும் தெரியுது படத்தை ரசிக்கிறாங்க அப்படின்றது. Okay. அப்பயே எல்லாரும் கேட்டது தான், எப்போ 3 எப்போ அப்படின்ட்டு. டேய் நாங்களா கேட்க மாட்டோம், எங்களுக்கே சொல்ல மாட்டாங்க. ஓகே கேட்டு சொல்லிட்டு இருந்தாங்களா? சொல்றேன். ஓகே ஓகே பட் ரெடியாக வாய்ப்புகள் இருக்கா? கண்டிப்பா 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 ஓகே இருக்கு. அது 2 முடியும் போதே அதை பத்தி பேசினாங்க. பட் சார் ரொம்ப என்கேஜ், ரொம்ப பிஸியா இருக்காருல்ல, சாருடைய கமிட்மெண்ட்ஸ்லாம் பெருசா இருக்கு. பாலாஜி சாரும் நிறைய பண்ணிட்டு இருக்காரு, ஹிந்தியில அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு, வெப் சீரிஸ்லாம் பண்ணிட்டு இருக்காரு. சேர்ந்து எல்லாம் அமையும் போது கரெக்டா ஒரு மாதிரி பயங்கர பிளாஸ்டா வரும்னு நினைக்கிறேன். லாஸ்டா சூப்பர் வரும். பிளாஸ்டா இருக்கும். ஒன்ஸ் அப்பான் டைம் தேர் லிவ்ட் எ கோஸ்ட்ன்ற மாதிரி டைரக்டர் பாலாஜி எங்கேயோ ஆஃப்லைன் போயிட்டாரு. என்ன ஆனார், எப்போ திரும்ப வராரு தமிழ்? இல்ல அவரு இப்போ வெப் சீரிஸ் பண்ணிட்டு இருக்காரு தமிழ்ல. இப்போ தமிழ்ல வெப் சீரிஸ் பண்ணிட்டு இருக்காரு. நல்ல அந்த ஒரு கிளிக் ஷங்கர்னு சொல்லி ஒன்று கமிட் ஆயிருந்தாரு. ஸோ அதுக்கான அவர் எப்பயுமே ரொம்ப என்கேஜா இருப்பார். நிறைய அவரை பத்தி நிறைய விஷயம் என்னன்னா, ஒரு டிவி ஷோல வந்து ஃபர்ஸ்ட் படம் பண்ணதே அவர் தான். அண்ட் வெப் சீரிஸும் டேரக்டர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது. தமிழ் வெப் சீரிஸ் நல்லா பீக்கா ஒரு இன்ட்ரோ மாதிரி ஆனதே. ஆமா. ஸோ நிறைய விஷயம் அவர் பிகினரா இருந்து பிகினிங்லேயே அவர் ஃபர்ஸ்டா பண்ணியிருந்திருப்பாரு. ஓகே ஸோ பிளானோட தான் இருப்பார். பிளானோட தான். ஓகே லைக் அவருக்கே பேசிக்கா ஒரு ஹியூமர் சென்ஸ் இருக்கும். அவரே அவரோட படங்கள்ல வந்து ஒரு கேமியோ வந்தாலும் ஒரு 2 செகண்ட் அவர் வந்தாலும் அதுல ஒரு ஹியூமர் இருக்கும். ஆமா. ஸோ மாரில வந்து ஐயோ நான் வரல, எல்லா படத்துலையும் வந்துட்டேன் அப்படின்னு சொன்னார். அப்போதான் சும்மா ஒரு மாண்டேஜ் மாதிரி பேசிட்டு இருக்கும்போது தான் சார் ஆட்டோ ஓட்டும் போது, பா ஆட்டோ, ஆமா ஆட்டோ தாங்க, ஏய் ஏறுப்பா டேரக்டர்ப்பா அப்படின்னு ஒரு டயலாக் போட்டு ஏத்துட்டாரு. ஓகே சூப்பர். லைக் அது மாதிரி உங்களோட இம்ப்ரோவைசேஷன் அந்த படங்கள்ல நிறைய இருக்கா? ஏதோ என்னன்னா பாலாஜி சார் எப்பவுமே நம்ம எது சொன்னாலும் அப்படி மேலே பார்ப்பாரு. அப்படி மேலே பார்த்தானா என்னன்னா அங்கேயே ஒரு எடிட் ஒன்று ஆயிட்டு இருக்கு, அது ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாது. இது வந்து நான் புரிஞ்சு ஒரு 2-3 வாட்டி நான் புரிஞ்சுட்டு அவர் குனியும் போது கண்ணு கீழே போச்சுன்னா ஓகே சரிங்க சார் அது வேற பண்ணிடலாம் சார் அப்படின்னு போய்டுவோம். நான் ரோபோ நாங்கள் அதை புரியாமல் இப்படியே இருந்து மேலே கீழே ரொம்ப ஓகே சார் போயிடலாமா சார் கேட்டுலே இருப்பாரு. அதில் இல்லை ரோபோ வேணாம் ரோபோ இப்படியே தெரியும். படம் ஃபுல்லாக போச்சு ரோபோக்கு. பார்ட் 2 வரையும் தொடர்ந்துச்சு. அது பார்ட் 2 வரைக்கும் அவருக்கு புரியுது. கடைசி சொன்னீங்களா இல்லையா? சொல்லவே இல்லை, இப்போ வரைக்கும் சொல்லல. அண்ணனுக்கு இதுக்கு பார்த்ததுக்கு அப்புறம் அவனு தெரியும், அட பாவி அப்படின்னு. ரோபோ சங்கர்னே உங்க கூடவே இருந்து ஒரு பிராங்க் பண்ணியிருக்காரு நம்ம வினோத் பிரதர். ஓகே சூப்பர். ஸோ பட் ஆனால் லைக் நீங்க தனுஷ் சார் சொன்ன அந்த அட்வைஸ் வந்து உங்களுக்கு லைஃப் டைமுக்கு உங்களுக்கு அது பயங்கரமா ஹெல்ப்ஃபுல்லாக நிறைய அட்வைஸ் பண்ணாரு. ஸோ அட்வைஸ்னா எனக்கானதா இல்லை, அவர் பொதுவாக சொல்லும்போது அது எனக்கானதா எடுத்துக்கிட்டேன். ஸோ நமக்கு எப்பயுமே வந்து நமக்கு டேரக்டா எந்த இதுவுமே வராது. ஸோ நமக்கு தேவையான விஷயம் சுத்தி விஷயமா நடக்கணும் போது அது நிறைய விஷயம் அவர் சொன்ன விஷயம் எல்லாமே அவ்வளோ உண்மை, அவ்வளோ விஷயம் சொன்னார். அவர் ஹீரோ ஆக்டர் கூட நடிச்சோம் நம்ம சார் அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஆனால் அவர் சொன்ன விஷயம் எல்லாமே ஜென்ரலாக இருந்து பார்த்தாலே அவ்வளோ பெரிய விஷயமா சொன்னார் அவர். ஓகே அதாவது அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் லைக் நான் உனக்கு அப்புறம் சொல்கிறேன் என்னன்ட்டு. ஓகே அந்த இம்பாக்ட் அதெல்லாம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம். ஸோ அதுக்காக சொல்கிறேன். ஓகே ஸோ லைக் ஜென்ரலாகவே அவர் வந்து ஒரு டேலண்ட் பிக் பண்ணக்கூடிய கண்டிப்பாக ஒரு ஆக்டர். ஏன்னா இதில் வந்து மாறி ஒன்றில் காஜல் மேம் கிட்ட வந்து அந்த கண்ணு மேட்ரு சொல்லல, பா மேடம் அப்படி பார்க்காதீங்க கண்ணு வந்து கீழே வந்துருப்போம் அந்த டைலாக் இருக்குல்ல, சொன்னோன்னு யாருக்கு அந்த ரியாக்ஷன், எனக்கு அந்த ரியாக்ஷனுமே இல்லை. தனுஷ் சார் தான் அப்பயே சொன்னார் தேட்டரில் செம்ம கிளாப் அப்படின்னாரு. எனக்கு புரியல சார் அப்படின்னு. தேட்டர் செம்ம கிளாப்புங்க, தேட்டரில் அப்படி கிளாப். ஸோ அவர் அப்பயே அவர் கெஸ் பண்ணிட்டார் அது எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. இந்த மாதிரி ஒரு சீன்ஸ் வந்து எடுக்கும்போது அந்த நடுவில் வர கவுண்டர் டைலாக்ஸ் எல்லாம் எப்படி சீன் எடுக்கிறதுக்கு முன்னாடியே இம்ப்ரோவைசேஷன் பண்ணிப்பீங்களா இல்லை அங்கே போய் ஸ்பாட்ல? எப்பவுமே ஒரு ஸ்கிரிப்ட் வருது, ஒரு டைலாக் ஒரு சீன் வருதுன்னா சும்மா பேசுவோம், நீங்கள் இதை பேசணும் அது பேசணும், அப்போ நான் இதை சொல்லிட்டா நான் ரியாக்ட் பண்ணுறேன் நீங்கள் சொல்லி ஒரு விஷயம் பேசிடுவோம். ஆனால் அங்கே அந்த ஸ்பாட்டில் ஒன்று ஒர்க் அவுட் ஆகல. அது மாறி 2ல ஒரு விஷயம் ஒர்க் அவுட் ஆகிருக்கும். இவங்க அறந்தாங்க நிஷாக்காக வந்து மாலை போடுற அந்த சீன் இருக்கும். அந்த சீன் எங்கே முடிஞ்சதுன்னா இப்படி மாலை போட்டாச்சு, சாய் பல்லவி இப்படி அவுட் ஆவாங்க. அவங்க போகும்போது மாரியை டார்ச்சர் பண்ணுற வல்லமை இதுவும் படித்த ஒரே ஆள் யாருன்னா இந்த அராத்து அப்படின்ட்டு அதோட சீன் கட்டி தான் பிளான் பண்ணது. ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா கேமரா இங்கே இருக்கிறதுனால அதுக்கப்புறம் அது இந்த சைடு கேமரா மாறப்போகுது. இங்கே இருக்கும்போது என்ன பண்ணிட்டோம்னா சார் மாலை போட்டிருப்பார்ல நிஷாக்காக்கு, அக்கா அப்புறம் மாலை சும்மா தான் போட்டாங்க, நீ ஆட்டோவுக்கு போட்டு போக அப்படின்னு திரும்ப எல்லாம் சிரிச்சிட்டாங்க. சார் பாலாஜி இது வேணும் ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லி அதை வச்சு. ஸோ அப்படி ஒர்க் அவுட் ஆனது. அவர் மேலே பார்த்தாரு, அப்போ மேலே பார்க்கல, சாரை பார்த்தாரு. ஆடியன்ஸ் ஸ்ட்ரெயிட்டாக சாரி ரியாக்ஷன் வந்துருச்சு அப்படின்றது. அந்த டைம்ல அது ஒரு பயங்கர பிரேக் உங்களுக்கு. ஆக்சுவலா மாறி 1 and 2 மாறி 1 வந்தப்போ எல்லாரும் பயங்கர ரோபோன்னு பாராட்டினாங்க, உங்களுடைய கேரக்டரைசேஷனும் பாராட்டினாங்க. ஸோ அந்த மூமெண்ட் இருக்குல்ல, ஓகே நம்ம ஒரு பிரேக்காக வெயிட் பண்ணோம், இந்த படம் ஒரு சூப்பரான விஷயம் கிரியேட் பண்ணிருச்சுன்னு அந்த மூமெண்ட் ஞாபகம் இருக்கா? அந்த ஒரு ஃபர்ஸ்ட் டே நல்லா ஞாபகம் இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் நாள் வந்து ஃபர்ஸ்ட் ஷோ நான் போல, நான் ஆஃப்டர்நூன் ஷோ தான் போனேன். போகிற வரைக்கும் உள்ளே போகும்போது ஏன்னா ட்ரைலர் டீசர்லாம் வந்துடுச்சு. இருந்தாலும் அன்றைக்கி அது பெருசாக எனக்கு எதுவுமே இல்லை. நான் தேட்டருக்குள்ளே போயிட்டு நார்மலாக இல்லாத மாதிரி தான் இருக்கேன். இன்டர்வல் முடிஞ்சு
ஒரு 5 மினிட்ஸ் ஆச்சும் லேட் ஆகி தான் படம் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஏன்னா அவ்வளோ பேருமே வந்து ஃபோட்டோ எடுத்துட்டு என்ன பேசிட்டு ரிசீவ் பண்ணிட்டு போனதுக்கு அப்படி ஆச்சு. ஸோ அதெல்லாம் வந்து யாருக்கும் எங்கேயோ கிடைச்சாலும் நம்மளுக்கு சந்தோஷமா இருக்கும். நம்மளுக்கு கிடைச்சா எப்படி இருக்கும்? பயங்கர ஹாப்பி. ஸோ அதுதான் எனக்கு பயங்கரமாக இருந்துச்சு. நான் எதிர்பார்க்கவே இல்லை. இன்னும் ப்ராங்க் பண்ணுறாங்களா, எங்கே கேமரா இருக்குன்னு சொல்ல போகிறாங்களா, என்னது இது எல்லாம் முடிச்சுட்டு தலை தலை யோ அடிதாகி அப்படின்றானுங்க. இருடா எல்லாருமே அப்படி தான் பண்ணாங்க. ஓகே, ஸோ அது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. எல்லாரும் கேட்ட மாதிரி நாங்களும் கேட்கணும். பார்ட் 3 விரைவில். ஓகே, சூப்பருங்க, சூப்பர். லைக் அதே மாதிரி உங்களுக்கு லைக் மறக்க முடியாத ஒரு மொமெண்ட், ஓகே இந்த மொமெண்ட் வந்து நம்ம வந்து நடிகரானு நினைக்கிறப்போ நினைச்சோம், பட் இன்னைக்கு அதை வந்து விட்னஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு நீங்கள் ஒரு ஸ்பாட் ஒரு சீன் நடிக்கிறப்போ உங்களுக்கு தோணி இருக்கும், அந்த சீன் அந்த படம்? எனக்கு ஸ்கெட்சு தோணுச்சு. ஸ்கெட்சில் வந்து நிறைய சீன் இருக்கும். அந்த மழை வர சீன் எனக்கு வந்து இது இவ்வளோ சென்டிமெண்ட்டாக இருக்குமா அப்படின்ட்டு தெரியாது. இப்போ எப்படின்னா, இப்போ நம்ம சொல்லுவோம்ல சில விஷயங்கள் வந்து இது பழைய விஷயம்ப்பா, அம்மா சென்டிமெண்ட்டாக, விவசாய பிரச்சனை அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அதுக்கான கரெக்டான விஷயம் எல்லாமே அமையும் போது ரொம்ப பவர் பேக்டாக இருக்கும். இப்போ கத்தி வந்தது வச்சுப்போம். ஸோ அக்ரிகல்ச்சர் பேஸ் பண்ணால், ஆனால் அதுவுடைய பவர் பேக்ட் வேற வந்துச்சு. அந்த மாதிரி அந்த மழை, அந்த அம்மா சென்டிமெண்ட்லாம் வந்து தேட்டரில் பார்க்கும்போது வெளில இருக்கவங்க நம்பினது நம்மளன்ற ஒரு செகண்டே வச்சுப்போம். எங்கள் அம்மா நம்பினாங்க. ஓகே, அந்த மலையை அந்த சீனை வந்து எங்கள் அம்மா எமோட் ஆகிட்டாங்க. அந்த சீன் முடிஞ்சு இறந்ததுக்கப்புறம் வண்டியில் வரமாட்டேன், காரில் நான் ஏற மாட்டேன், நானாக வர முடியாது, அவ்வளோ ஒரு இம்பேக்ட் பண்ணிச்சு அந்த சீன். ஸோ நடித்தது வந்து எனக்கு எங்கள் அம்மாவை நான் ஒரு மாதிரி அந்த நம்ப வச்சிட்டேன்ல. ஓகே, ஸோ அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அந்த சூப்பருங்க. வீட்டில் அம்மா அப்பா வந்து ஜாலியாக உங்களை என்கரேஜ் பண்ணுவாங்கன்ற மாதிரி தோணுது? கண்டிப்பாக எங்கள் அம்மா எனக்கு ரொம்பவே என்கரேஜ் பண்ணுவாங்க. நான் காலேஜ் முடிச்சுட்டு கல்லூரி பண்ணிட்ட பிறகு ஒரு பெரிய கேப் இருக்குது. தேட்டரு, ட்ராமா எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம், ரைட்டிங் பண்ணிகிட்ருக்கோம், எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். அப்போவும் எங்கள் அம்மா வந்து என்னென்னா, அவனுக்கு பிடிச்ச விஷயம், அவன் வந்து சம்பாதிக்கலாம் எது பண்ணாலும் பரவாயில்ல, அவனுக்கு பிடிச்சது அவன் பண்ணுறோம், நம்ம சப்போர்ட் பண்ணுவோம், நான் சாப்பாடு போடுவோம் அவனுக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, ஸோ அதனால் வந்து இவங்க நம்ம ஏதோ குட்டி சக்ஸஸ்னா கூட இவங்க முன்னாடி காமிக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சூப்பர். ஸோ எல்லா படம் நான் மோஸ்ட் ஆஃப் எல்லா படமும் ஃபேமிலியோட எல்லோரும் ஒரு 30 டிக்கெட் இருக்குது அடிச்சு தும்சம் பண்ணி தேட்டர் கூப்பிட்டு போயிட்டு. ஓகே, நம்மளுக்கே டவுட் வரும். மிச்ச தனுஷ் சாருக்கு ஒரு கிளாப் இருக்கு, விக்ரம் சாருக்கு கிளாப் இருக்கும்போது சம்பந்தமே இல்லாமல் ஒருத்தருக்கு என்ட்ரி கிளாப் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இப்போ ஃபியூச்சர் டைரக்டர்ஸ் வந்து நீங்கள் வினோத் பிரதர் வந்து காஸ்ட் பண்ணுறீங்கன்னா ஒரு 30 டிக்கெட்ஸ் கன்ஃபார்ம் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கு. ஓகேவா? கன்ஃபார்ம், அது கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். கன்ஃபார்ம் ஹீரோக்கு ஒரு விசிலை தாண்டி சைடில் ஒரு பக்கம் விசில்ஸ் வரும். அந்த மாதிரி உங்கள் ஃபேமிலியாக நீங்கள் போனப்போ பயங்கர என்ஜாய் பண்ண மூமெண்ட் ஏதாவது ஒரு படம் இந்த மாதிரி வேற ஒரு ஹீரோ அங்க இருக்கிறப்போ இங்க பார்த்தா மாறி ஆமா மாறிக்கும் போது அடிக்கும் போது இருக்கடா ஏன்டா கத்துறீங்க? ஓகே, நான் அடி வாங்குற சீன் இருக்குல்ல, கேக்குறீங்க அடி வாங்குறவங்க கத்துறாங்க. ஓகே, இன்னும் குழந்தை எப்படி இந்த அடிக்கிறாப்ல அப்படின்னு எங்க அப்பா எங்க அம்மா கிட்ட. ஓகேப்பா அதெல்லாம் ஆக்டிங் கம்னு இருப்பா அப்படின்னு. அந்த மாதிரி அம்மா ஏதாவது எமோஷன் ஆயிடுவாங்களா இந்த மாதிரி நீங்க ஏதாவது அடி வாங்குறப்போ? அதெல்லாம் ஓரளவுக்கு அதெல்லாம் கூட எங்க அம்மா ஃபேஸ் பண்ணிட்டாங்க. அடி வாங்குறதுலாம் அது ஸ்கெட்சில் அந்த டெத்து சீனை தான். அதுக்கப்புறம் எங்க அம்மாக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ட்ரிப்லேயும் அதே மாதிரி டெத் சீன் கொடுத்தாங்களா. நம்ம தான் சினிமாவில் தெரியும்ல, ஏய் நீ குடிகாரன், இனிமேல் நீ குடிகாரன் அழைக்கப்படுவாய், அந்த மாதிரி டெத்து சிங்கு கேரக்டராக நிறைய அமைஞ்சவொடனே அதில் வந்து ட்ரிப்பில் ஆகும்போது எங்கள் அம்மா பார்க்குறாங்க ரியாக்ட். எங்கள் அம்மா ரியாக்டே ஆகல. எல்லா படத்துக்கும் போகிற இது மாதிரி தான் ஆகுதுன்றாங்க. ஸோ பழகிட்டாங்க. அந்த படத்துக்கு கை போதா கால் போதா அது வரைக்கும் ஆயிடுச்சு. அந்த மாதிரி ஆகிட்டாங்களா? ஓகே, பட் அவங்களுக்கு அவங்க கொடுத்த ஒரு என்கரேஜ்மெண்ட் உங்களுக்கு இந்த ரொம்ப ரொம்ப எங்கள் அம்மா கொடுத்த என்கரேஜ்மெண்ட் அது இதானா ஒரு விஷயம் இருக்குல்ல. ஒரு டைமில் வந்து ஃபஸ்ட்டு நம்மளை நம்பணும். நம்மளை நம்பினா தான் சஸ்டெயின் பண்ண முடியும். அட் சேம் டைம் அது எக்கனாமிக்காக ஃபேமிலியாக ஒரு விஷயம் போகும்போது சுற்றி இருக்கும் நம்பணும். எனக்கு அப்படி எங்கள் அம்மா நம்பினாங்க, எங்கள் அப்பா நம்பினார், என் ஃபேமிலி நம்பிச்சு. சூப்பருங்க. நம்பலைன்னா எனக்கு சஸ்டெயின். இப்போ நிறைய பேர் வரும்போதே வந்துன்னா இந்த 3 மாதத்துலேயே வந்து நடிகர் ஆகிடணும், 6 மாதத்துலேயே வந்து ஹீரோ ஆகிடணும், 100 நாளில் தமிழ் அந்த மாதிரி ஆகிடுது. ஸோ ப்ராக்டிக்கலாக இது நடக்க மாட்டேது. ஏன்னா இது அவ்வளோ பெரிய கடல், அவ்வளோ பெரிய விஷயம். நம்ம இதை வந்து இங்கே ஒரு சின்ன என்ட்ரி கொடுக்கறதுக்கே அவ்வளோ பேர், அவ்வளோ காம்படிஷன் இருக்குது. எனக்கு சேலரி வேணாம், எனக்கு சான்ஸ் கிடைச்சா போதுன்றான், எனக்கு சான்ஸ் ஃபுட்டு கூட வேணாம், நான் வீட்டில் கட்டு வரேன், இவ்வளோ வந்துடுச்சு இன்னைக்கு நடிப்புக்காக அவ்வளோ விஷயம் இருக்காங்க. ஸோ இங்கே நம்ம இருக்கிறதுக்கான காரணம் மெயின் விஷயம் அவங்க கொடுத்த நம்பிக்கை. நம்ம அந்த நம்பிக்கை ஒரு இடத்துக்கு ப்ரூவ் பண்ணணும். அது அப்படியே ரொம்ப நாள் கொஞ்சம் போர் அடிச்சிடும் அவங்களுக்குமே. என்ன பண்ணுறது, இப்படி தான் இருப்பாங்க அப்படின்றதும் வந்துடும். எங்கள் வீட்டில் சொல்ல பொதுவாக சொல்கிறேன், நம்ம மேலே நம்ம நம்பிக்கை வைக்கணும், அவங்க நம்ம மேலே வச்சுருக்க நம்பிக்கை காப்பாற்றிடணும். அண்ட் இன்னொரு விஷயம், நீங்கள் ஒரு விஷயம் கேள்வி கேட்டிங்களா, அந்த என்ன ஃப்ரீ டைமில் என்ன பண்ணுவீங்க. ஸோ நான் அது இவங்க கேட்டோன்னே அந்த கேள்வி வந்து எதுவும் மைண்டில் இவ்வளோ நேரம் ஓடிட்டு ஏதோ பயங்கரமாக ஒரு விஷயம் தோணா மாதிரி ஃபீல் ஆச்சு எனக்கு. ஏன்னா சூப்பரான கேள்வி. ஏன்னா நமக்கு வந்து ஒரு 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் நம்ம வெட்டியாக இருக்கும்போது வீட்டில் அவ்வளோ ப்ராப்ளம். வீட்டிலனா சுற்றி இருக்கவங்க ஷூட் போடலாம், ஒரு படம் தானே நடக்கும், அதுக்கப்புறம் அவ்வளோதான், வேற வேலையை பாரு. நம்ம மோட்டிவேட் பண்ண சொந்தக்காரன் சுற்றி இருப்பான்ல, உடனே பயங்கர மோட்டிவேட் பண்ணுவாங்கல்ல. கண்டிப்பாக அந்த மாதிரி. ஏன்னா ஒரு 15-20 நாள் ஷூட்லாம் போயிட்டு வருவோம்.
வந்து அன்றைக்கி தான் வீட்டில் ஃபுல் டயர்டாக அப்படி எழுந்து வெளில வரும். என்னடா ஷூட்டிங்லாம் போதில்ல பொழுது வீட்டில் தான் இருக்கேன். டேய் ஏன்டா நீங்கள் இப்போதான் எனக்கு ஃப்ரீ டைம் கிடச்சிருக்கு அப்படி. ஸோ இதில் வந்து அந்த டைமில் நிறைய பேருக்கு நிறைய மாஸ்டர்ஸ் இருப்பாங்க. எனக்கு நிறைய மாஸ்டர்ஸ் இருக்காங்க எனக்கும். பட் மிரர் எனக்கு வந்து ரொம்ப முக்கியமான மாஸ்டர். அதுதான் நம்மளை வந்து மிஸ்டேக் இந்த எதுக்காக யாருக்காக எதுவும் குறைய சொல்லாமல் கரெக்டாக உண்மையை சொல்லிடும். ஸோ நம்ம எது வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுவோம். முன்னாடி எவ்வளோத்துக்கு எவ்வளோ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அந்த வாய்ப்பு கிடைக்கும். இப்போ நம்மளே சும்மா கேட்குறோம், ஒரு 100 கிலோ தங்கம் எனக்கு வேணும்னு சொல்லி கேட்குறோம். ஓகே 100 கிலோ தங்கம் தரேன், அது ஒரு 1 மினிட் ஹோல்டு பண்ணால் முடியணும்ல. அதுக்கு ஒரு 100 கிலோ இரும்பை தூக்கியோ கல்லை தூக்கியோ ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ அவ்வளோதான். அந்த சான்ஸ் கிடைக்கும் போது யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு நம்மளை ரெடி பண்ணிக்கணும். நான் பண்ணிக்கிட்டே இருப்பேன். என்னைக்காவது வந்து யோசிச்சிருக்கீங்களா, கல்லூரி வந்துட்டு ரிலீஸ் ஆகும்போது நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு எல்லாரும் புது முகமாக இருந்துச்சு. அந்த படத்தில் நடித்தவங்க எல்லாருமே வந்துட்டு பாதி பேர் இப்போ எங்கே போனாங்கன்ட்டே தெரியல. பட் இன்னும் நம்ம சஸ்டெயின் பண்ணி நடிச்சிட்டு இருக்கோம் அப்படின்றது என்னைக்காவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? கண்டிப்பாக உண்மை. ஏன்னா அது வந்து ஸ்கெட்ச் அப்போது தமனா மேமே வந்து கேட்டாங்க. அதான் இப்போ சொல்ல வந்தேன், நீங்களும் தமனாவும் தான் அப்படியே இருக்கீங்க அப்படின்னு. ஏன்னா அது அவங்க அப்போவே கேட்டாங்க, இவங்க டச்சில் இருக்காங்க, அவங்க டச்சில் இருக்காங்க, யாரும் டச்சில் இல்லை அப்படின்ட்டு. அதான் இந்த ஃபஸ்ட்டு அகைன் அந்த ரிவர்ஸ் கேள்விக்கு போகுது. நம்ம மேலே நம்பிக்கை வைக்கணும், சுற்றி இருக்கவங்க நம்பிக்கை இருக்கணும், அந்த சான்ஸுக்கு நம்ம ரெடி ஆகணும், சான்ஸ் கிடைக்கும்போது யூட்டிலைஸ் பண்ணணும். ஸோ அந்த விஷயம் நிறைய பேர். மதன் எங்களோட கல்லூரி நடிச்சார்ல, 20 அவரும் பண்ணியிருப்பார். அவன் காலேஜ் சீனியர் எனக்கு. ஆக்சுவலி எனக்கு சீனியர் அவனும் ஒரு சில படங்கள் பண்ணிகிட்டு இருக்கான். அப்புறம் தமனா மேம் அவங்க ரொம்ப பிஸியாக பெரிய ஆளாக இருக்காங்க. நான் ஏதோ ஓரளவுக்கு இருக்கேன், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு படம் நடிக்கிறோம், நடித்து முடிச்சோடனே எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, சுற்றி இருக்கிறவங்க என்னென்ன ரியாக்ட் பண்ணுறாங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு போய் காட்டணும்னு நினைப்போம். ஆமாம், தியேட்டரில் ரிலீஸ் ஆகிறப்போ நம்மளும் போய் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினைப்போம். இப்போ வரைக்குமே எங்கன்னா ஷூட் பண்ணால் கூட அவங்க கண்டிப்பாக நிறைய பேர் அந்த டைமில் பிறந்திருப்பாங்கன்னு தெரியல. ரிலீஸ் ஆன டைமில் சின்ன பசங்களாக இருக்கலாம், அவங்க அந்த டைலாக் சொல்லும்போது எனக்கு ஷாக்காக இருக்குது. ஏன்னா டேரக்டர்கிட்ட நானும் அவனும் என்னடா ஒரே டைலாக் எடுத்துகிட்டு இருக்காரு இவர், நம்ம வேற என்ன பேசுவோம் சார், என்ன சார் வேற என்ன கொடுங்க சார் பேசுகிறோம். டேய் எவ்வளோ பெரிய ஹிட்டான விஷயத்தை கொடுத்துருக்க உங்களுக்கு போட அப்படின்னு பாலாஜி சார். ஸோ அது இப்போ வரைக்கும் சொல்கிறாங்க. ஸோ அந்த படம் எனக்கு லைஃப்பில் ரொம்ப முக்கியம். ஆக்சுவலாக அந்த படம் எப்படி கேட்டு நிறைய பேர் நினச்சிப்பாங்க, நான் போயிட்டு ஆஃபீஸ் போனேன் சான்ஸ் அப்படிலாம் இல்லை. என்னோட இங்கிலீஷ் மேம் அவங்க பாலாஜி சாருடைய ஒய்ஃப் கலாநிதி மேமோட இங்கிலீஷ் மேம். கிளாஸில் மேம் எப்பயுமே கலாய்ச்சிட்டே இருப்பேன். அந்த கலாய்ச்சதுக்கு இங்கே கலாய்க்காத, போயிட்டு அங்கே ஆடிஷன் பண்ணி அங்கே போய் கலாய் அப்படின்னாங்க. அதுக்காக போனது தான். ஆமாம், இது வரைக்கும் இது வெளியிலனா போய்ட்டோம். அந்த படத்துக்கு வாய்ப்பு கிடைச்சது, வாய்ப்புக்கு அப்புறம் என்ன ஆச்சு தான் இருக்கும். அது எப்படி நடந்ததுன்னு தெரியாது. அதுக்கு முன்னாடி எல்லாம் உங்களுக்கு ஆக்டிங் மேல அப்படி இன்ட்ரெஸ்ட்? நான் ட்ராமா பண்ணுவேன், அவ்வளோதான். தியேட்டரு ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் பண்ணிட்டு இருந்தேன். பட் பாலாஜி சாருக்கு தெரியுமா அது? தெரியும். ஃபர்ஸ்டே தெரியும். மேம் சொல்லி தான் அமிச்சாங்க. ஆடிஷன் வரும்போது ரெஃபர் பண்ணவங்களா பெரிய ஸ்டூடெண்ட்ஸ் அமிச்சிருக்கேன் அப்படி பாருங்க. நானும் மதன் அவர்லாம் போயிட்டு ஆடிஷன் பண்ணது. அதில் ஓப்பனிங் சாங் வரும், வந்தனமையா வந்தனம். அந்த சாங் நாங்களாம் பாடிருப்போம், சீனியர்ஸ் எல்லாருமே இருப்பாங்க. அதுக்காக போனது தான். அந்த இங்கிலீஷ் டியூஷன் எங்கே எடுக்கிறாங்க? காலேஜ், குருநானக் காலேஜ். அப்படியா? லைக் திரும்ப இப்போ பாலாஜி சார் வந்து ரொம்ப நாள் நான் நடிக்க மாட்டேன்னு ஸ்டப்பானா இருந்தார். இப்போ ஆனால் நிறைய படங்களில் நல்ல ரோல்ஸ், இப்போ சமீபத்தில் டிஎன்ஏல கூட ரொம்ப சூப்பரான ஒரு ரோல் நடிச்சிருந்தாரு. லைக் அது வந்து உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர், பயங்கரமான ஒரு டைரக்டர். நீ பார்க்குறப்போ ஸ்ட்ரிக்ட்னா எப்படின்னா, ஒரு நாளுமே சரி ஆர்டிஸ்ட் கிட்ட ஒரு சின்ன கோவல காமிக்க மாட்டார். எனக்கு அப்போலாம் வந்து என்னென்னா போயிட்டு அவர் எந்த அளவுக்குன்னா, அவர் எவ்வளோ பெரிய டேரக்டர், சாமுரை காதல்லாம் பண்ண டேரக்டர். மானிட்டர் முன்னாடி அவர் உட்காந்துருப்பார், சீன் எடுத்துகிட்டு இருப்பார். அந்த கிளைமேக்ஸ் எடுத்துகிட்டு இருக்கும் போது அவர் ஒரு கிராம்பு இதெல்லாம் சும்மா அப்படி சாப்பிட்டுட்டு இருந்தார். அதனால் எட்டி பார்த்து என்ன சார் அப்படின்னு, கிராம்புடா சாப்பிட்டா டைரக்ஷன் வரேன்னு சொன்னாங்க அப்படின்னாரு. சாருக்கு ஒரு மூட்டை கிராம்பு நம்பருங்க டாய் அப்படின்னு. இந்த அளவுக்கு இருப்பேன் அவர்கிட்ட. ஒரு நாளும் என்ன பண்ணாலும் சிரிப்பார், என்ஜாய் பண்ணுவார், கோவப்பட மாட்டார். ஆனால் அதெல்லாம் அப்படியே அசிஸ்டன்ட் டைரக்டர் மேலே தான் அவ்வளோ. போயிட்டு ஜென்ரல் ஒரு ஆர்டிஸ்ட் தப்பு பண்ணுறாங்க கூட அவன் வந்து டிஸ்டர்பே அந்த டைம் ஃபிலிம் இல்லை, அவ்வளோ பொறுமையாக கோவமே பட மாட்டார். அவ்வளோ பொறுமையாக எடுத்துட்டு அது சூப்பராக திட்ட மாட்டார் ஆர்டிஸ்ட். அவர் நடிச்சு காமிப்பார், நல்லா சூப்பராக நடிப்பார். அவங்க மிச்சவங்க எங்களுக்கு வந்து பெருசாக சான்ஸில் ஒரே ஆக்டிங்னால இது இல்லை, மிச்சவங்க நிறைய சொல்லி தருவார். அப்போ கவனிப்பேன். அவர் நடிக்கும்போது பயங்கர ஹாப்பியாக இருந்தது. பட் லைக் நமக்கு என்னதான் வந்து வீட்டில் சப்போர்ட் இருந்தாலும் நமக்கு நம்பிக்கை இருக்குது. நிறைய நல்ல நல்ல படங்கள் பண்ணாலுமே ஒரு சில டைம் நம்ம லைஃப் ரொம்ப புஷ் பண்ணிடும். லைக் ஏதாவது ஒரு இடத்துல ஓகே அங்கே மேபி ஃபினான்ஷியலாக வாய்ப்பு என்னடா நமக்கு சரியான படங்கள் அமைய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி, அந்த மாதிரி டேஸ் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த விஷயம் ஏதாவது ஒன்று இருக்கும்? அந்த மாதிரி டேஸ் நிறைய நாள் இருந்திருக்கு. ஸோ அதெல்லாம் என்ன தோணுன்னா, இன்னும் நம்ம நிறைய நம்ம இதுதான் லெவல் நினைச்சிட்டோம், இது இல்லை நம்ம லெவலு, இது ஒன் ஆஃப் தி ஸ்டெப்பு தான், இன்னும் நம்மளுக்கு நிறைய இருக்குது. ஸோ இங்கே நினச்சி ஃபீல் பண்ண வேணாம்னு தான் யோசிச்சிருக்கேன். ஒரு சில படங்கள்லாம் பண்ணிவிட்டு அந்த படம் ரிலீஸ் ஆகாமல் இருக்கும்,
இல்லை எடிட்டில் ஏதோ சீன்ஸ்லாம் போயிருக்கோம். நம்ம நினச்சது இந்த படம் நம்ம என்ன சொல்லுவோம், இந்த படம் வந்து லைஃப் மாறணும், அந்த படம் லைஃப் மாறணும்னு சொல்லியிருப்போம். அந்த படம் வரும்போது ஒருத்தர் கேட்பான், சரி ஏதோ சொல்லிட்டான் எடிட்டில் போயிருக்கோம், சினிமா பீப்புள் அந்த கூட விட்டுற மாட்டானுங்க, லைஃப் மாறோன்னு ஒன்றுமே மாறல இப்படின்னு வாங்கல. ஸோ அந்த மாதிரி இடத்துலாம் வந்து நமக்கு ரொம்ப என்னடா எப்படின்ட்டு நல்லா இருக்கும் போது ஓகே இந்த படம் வந்து நம்ம லைஃப் மாறும் அப்படின்னு நினைக்கும் போது மாறும் போது ஹாப்பியாக இருக்கும். அது மிஸ் ஆகும் போது கொஞ்சம் ஹர்ட்டாக தான் இருக்கும். அது ஏதோ ஒரு விஷயத்தில் மிஸ் ஆகும். ஆனால் நம்ம டார்கெட் அது கிடையாது, அதோட பெருசாக இருக்குல்ல. அதனால கொஞ்சம் மூவ் ஆன் ஆகிட வேண்டியதான். என்கேஜாக இருந்தாலே எதுக்குமே இங்கே பிரச்சனை கிடையாது. எதுவுமே நம்ம அதிகமாக எமோஷனல் ஆக மாட்டோம், என்கேஜாக வச்சுட்டாலே போதும். பட் லைக் என்னதான் இருந்தாலும் நீங்கள் ஜாலியாக நிறைய படங்கள் பண்ணாலும் நீங்கள் அயோத்தி மாதிரி ரொம்ப எமோஷனலாக இருக்கக்கூடிய படங்களும் பண்ணியிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது ரொம்ப சேலஞ்சிங்காக அமைஞ்ச ஏதாவது ஒரு படம், ஏதாவது ஒரு சீன், ஓகே இதெல்லாம் நான் பண்ண ரொம்ப கஷ்டப்பட்டேன் எனக்கு வந்து ட்ரிப்பு படத்தில் வந்து ரொம்பவே சேலஞ்ச் என்னன்னா, இப்போது ஒரு ஆக்டர் கூட இன்னொன்று நடிச்சிடலாம், அது ஃபுல்லாக ஒரு பிட்புல் ஒன்று நடித்தேன். ஆமாம், இந்தியாவில் பேன் பண்ண டாக்ல அது. ஸோ அது வந்து சம்திங் ஏதோ ஒரு இது பண்ணி அந்த படத்தில் நடிக்க வச்சாங்க. ஸோ நடிக்க வைக்கும் போது ஒரு 10 டேஸாக அந்த டாகோட என்னென்னா அது கூட எனக்கு சீக்வன்ஸ் இருக்குன்னு தெரியும். 10 டேஸாக நான் என்ன பண்ணுறேன், சிக்கன் பிரியாணி வாங்கினா அதுக்கு ஒரு பிரியாணி கவு தட்டுவேன், குழந்தை கொடுத்துருங்க, ஹாய் ராம்போ, குழந்தை கொடுத்துருங்க, ஹாய் ராம்போ, இப்படியே 10 நாள் அட்டண்டன்ஸ். அதை ஃபைட் அந்த சீக்வன்ஸ் எடுக்கிற அன்றைக்கி என்னென்னா அந்த ட்ரைனர் என்ன சொன்னார்னா, என்கிட்ட வராதிங்க, அது உங்க மேலே கோவமாக இருக்கணும் என்னடா எப்படிலாம் சொல்றீங்க அப்படின்ற மாதிரி பிரியாணிலாம் கொடுத்து அப்பெல்லாம் வாங்கி சாப்பிடுச்சு வாழ்லாம் ஆட்டம் என்னை பார்த்து. அன்னைக்கு பார்த்தா ஃபுல் ரகுனஸ்ல இருக்கு என்னை பார்த்துருக்கு. ஸோ கிட்ட வந்து அவனா என்ன சும்மா தட்டுங்க அப்படின்ற நான் இப்படி இருக்கு அப்படி தட்டினோடனே அது என்ன ரியாக்ட் பண்ணுது, ப்ரொடெக்ட் பண்ணுது அவரை. இப்படிதான் வச்சு தான் சீக்வன்ஸ் எடுத்தாங்க. அது வந்து நான் என்ன பண்ணிட்டேன்னா, அப்போ இன்னொரு ஒரு ஓவர் கோட் மாதிரி ஒரு ஊடி மாதிரி ஒன்று போட்டுக்கலான்னு சொல்லி சொன்னாங்க, இந்த சீக்வன்ஸாக இருக்குன்றனால. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைங்க, அப்படியே இருப்பாங்க, டிஷர்ட்ல வேர்ட்ஸ் நல்லா இருக்கு அப்படிலாம் சொல்லிட்டு நடிக்க ஆரம்பிச்சாச்சு. இப்போ டூப்பு கிடையாது, பாடியில் எந்த வித இதுவுமே கிடையாது. மோஸ்ட் ஆஃப் டாக்ஸோட பண்ணா எல்லாருமே அந்த ஏதோ சம்திங் அந்த உள்ள எல்லாமே வச்சுப்பாங்க, பட்டுறது எதுவுமே கிடையாது. அப்படியே பிளைனா வாழைப்பழம் உரிச்சு கீழே போட்ட மாதிரி உள்ள அப்படியே தான் ஃபுல் ஃபைட்டே பண்ணேன் நான். ஃபர்ஸ்ட் இந்தியன் ஆக்டர் வந்து பிட்புல்ல ஃபைட் பண்ணதுன்னு சொல்லி சொன்னாங்க. சூப்பருங்க. ஸோ அது பண்ணும்போது தான் இந்த இடம் ஸ்டைலுக்கு போட்டு நினச்சிக்காதீங்க, ராம்போ ஷூட்ல போட்டது இது, அப்படி ஸ்டைலுக்காக யூஸ் பண்ணிட்டு. ஓகே, இந்த படத்தோட கெட்டப்பா ஸ்டைல் அதுல இருந்து அதை கொஞ்சம் இது பண்ணிருக்கேன். அழகா கூடி போட்டு தலையை மறைச்சிருக்கலாம். பட் என்னன்னா நம்மளுக்கு அது இன்னைக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருந்திருக்காது. ஆமா, சொல்றது நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், ஃபன் அதெல்லாம் ஓகே. பட் ஆனா அடிபட்டுறோம், நான் மட்டும் ஆசையாப்பட்டேன். 10 நாள் பிரியாணி எங்க நம்பி போனோமா. எனக்கு என்னன்னா இந்த டிஷர்ட்ல வேர்டிங் தெரியணும்னு நீங்க பாத்தீங்களா, அங்கதான் எனக்கு இல்ல சம்திங் ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி ஸ்லோகன் மாதிரி ஏதோ ஒன்று இருக்கும், சித்து எல்லாம் போடுற மாதிரி ஒரு டிஷர்ட் அது. ஸோ அந்த மாதிரி டிஷர்ட் தான் அது. ஸோ அதனால நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு இது பண்ணேன். இன்னும் அது கூட விஷயம் இல்லை, முடிஞ்சிருச்சு. இப்போ இங்க தான் நடக்குதுன்னா அந்த டிஸ்டன்ஸ்ல அங்க வந்து கேமரா மாஸ்டர் எல்லாமே இருக்காங்க. அட்டாக் தான் அதான் சொல்றாங்க, அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. ஸோ கடிச்சுட்டே இருக்கு, நான் பிடிக்கிறேன், எல்லாம் பிடிச்சி முடிச்சாச்சு, கட்டுன்றாங்க. அப்பா அப்படின்ற எனக்கு தானே கட்டு, அதுக்கு நான் கட்டு, அது பர்ஃபார்மன்ஸ் போயிட்டே இருக்கு, பண்ணிட்டே இருக்கு. நான் அது ஆக்டரா இருந்தா ஓகே, அது மதிக்கவே இல்லை, டப்புன்னுச்சு ஒரே ஒரு சவுண்ட். அந்த வீடியோ இருக்கா வீடியோ டேரக்டர்ல அப்படி ரத்தம் வருது லைவா இருக்கா. ஸோ அது பண்ணி முடிச்சுட்டு அப்படி இது ஆச்சு. அது முடிஞ்சிச்சு, சென்னைக்கு வந்துட்டேன். ஆந்திராவில் ஷூட்டு முடிச்சுட்டு சென்னைக்கு வந்துட்டு இங்கே ஒரு படம் டப்பிங் முடிச்சுட்டு அடுத்த நாள் போகிறேன் அதே லொக்கேஷன். ராமன் வந்து முறைச்சிட்டே இருக்கான், ஏன் இவன் முறைச்சிட்டே இருக்கான். இல்லை திங்க தான் ஃபைட் பண்ண பெரிய நடிகர் திலகம், ஒரு நடிச்ச படம் அந்த கேரக்டராகவே இருக்கும். ஆமாம். ஸோ இவ்வளோ வருஷம் வந்துட்டு ஆஸ் ஆக்டராக ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களோட ஜேர்னி போயிட்டுருக்கு. என்னைக்காவது ஒரு நாள் இந்த ஃப்ரீ டைம் இருக்கும்போது தான் ரைட்டிங்கு, டைரக்ஷனு, இல்லை சினிமாட்டோகிராஃபர் ஆகிறேன் திடீர்னு இந்த மாதிரியான அவதாரங்கள் ஏதாவது தோன்றுச்சா? சீக்கிரமா டைரக்ஷன் பண்ணுவேன்னு நம்பிக்கை இருக்கு ரொம்ப நாளாவே. ஏன்னா ஆதித்யா வர்மாவுக்கு வந்து இங்க தமிழ்ல நான் தான் காமெடி ட்ராக் ஃபுல்லாவே எழுதினேன். சர்வசுந்தரமுக்கு நான் தான் டைலாக்ஸ் எழுதினேன். அண்ட் இப்போ ஒரு ஆடு பண்ணிட்டு இருக்கேன், ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணி முடிச்சாச்சு, ஆட் ஷூட் பண்ணி முடிச்சாச்சு. குப்பத் ராஜாக்கு டைலாக்ஸ் பண்ணேன். அண்ட் இஃப் யூர் பேட் ஐ எம் ஒரு டேட் மாறில அந்த டைலாக்ஸ் நான் தான் இது பண்ணது. ஓகே, சூப்பருங்க. அப்புறம் என்னங்க சைடு பை சைடு. ஓகே, ஸோ எனக்கு ட்ராமா தியேட்டரில் இருக்கும்போது ரைட்டிங் நிறைய ப்ளே ரைட் பண்ணும்போது டைரக்ஷன் பண்ணோன்னு தான் இது. பட் காலத்தின் கட்டாயம் கலைத்தாயின் ஆணை அப்படின்ற மாதிரி. பட் எந்த வருஷத்துக்குள்ள எதிர்பார்க்கலாம்? சீக்கிரமாக பண்ணிவிடுவேன். ஓகே. என்னன்னா நானும் அது ரொம்பவே ஃபோக்கஸ்டாக பண்ண ஆரம்பிச்சேன். என்னன்னா ஆல்ரெடி கமிட் ஆன படங்களும் சரி, அது அந்த படத்துடைய கான்டாக்டில் அகெயின் ஒரு நல்ல ரோல் அமையும் போது அது ஸ்கிப் பண்ணி போய், ஏன்னா ஒரு டைரக்ஷன்றது ஒரு ஆக்டர் மாதிரி ஓகேன்னு பண்ணுற முடியாது, ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டியான பொசிஷன். ஸோ ப்ரொடியூசரில் ஆரம்பித்து ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் அக்கா முதற்கொண்டும் அவங்களுடைய லைஃப் அதில் இருக்குது. ஸோ அதனால்
பார்த்து பண்ணணுன்றதுக்காக கொஞ்சம் யோசிச்சு டைம் எடுக்கிறேன். ஓகே. பட் ஆனால் சீக்கிரமாக பண்ணிவிடுவேன். ஸோ அடுத்தடுத்த அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் என்னென்ன போயிட்டு இருக்கு? அடுத்து வந்து நான் ரொம்பவே முக்கியமான படங்கள் வெற்றிமாறன் சார் கிராஸ்வுட் ப்ரொடக்ஷனில் கவின் சார் வந்து மாஸ்க்குன்னு ஒரு படம், ஆண்ட்ரியா மேம் கவின் சார் எல்லாம் பண்ணுறாங்க. அதில் ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் அது பண்ணிகிட்ருக்கேன். விக்ரன்னு சொல்லிட்டு டேரக்டர் பண்ணியிருக்காரு. ரொம்ப சூப்பராக இருக்கும். என்கிட்ட நிறைய பேர் கேட்டது, வெற்றி சார் ப்ரொடக்ஷனில் இவ்வளோ சூப்பராக, இவ்வளோ ஒரு கமர்ஷியலாக, இவ்வளோ ஜாலியாக ஒரு படம் வருது. இப்போ வெற்றிமாறன் சாருடைய ப்ரொடக்ஷனாலே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குல்ல, நிறைய முக்கியமாக எல்லாம் கவனிப்பாங்க, வெற்றிமாறன் சாரோட ஃபேன்ஸும் வந்து பார்ப்பாங்க. ஸோ அப்போ வெற்றி சார் இந்த படத்தை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி பண்ணார். ஸோ ஷூட் அப்போ நிறைய பேர் வந்து நல்லா இருக்கே, ஜாலியாக இருக்கே, சூப்பராக இருக்கே அப்படின்ட்டுலாம் சொல்லி சொன்னாங்க. ஓகே. ஸோ அந்த படம் இருக்குது. அண்ட் ஆரம் டைரக்டர் கோபி நாயனாரன் அவருடைய வந்து கருப்பர் நகரம் ஜெய்சார் அது படம் முடிஞ்சு இப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கான வேலைகள் ஆரம்பிச்சு. ஸோ பேக் டு பேக் ஒரு ப்ராமிசிங் படங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. சூப்பருங்க. நல்ல நல்ல படங்களாகவே இருக்கு அடுத்த லைன். அப்போ சில படங்கள் வந்து சொல்லாம அவனும் யோசிச்சுட்டு இருக்கு. அடுத்து ஒரு படம் லீடாவும் ஒன்று ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் முடிச்சுட்டு வந்துட்டேன். சூப்பருங்க. இதை வச்சுக்கிட்டா நீ இப்போ இவ்வளவு நேரம் அப்படின்னு ஒரு மீம் இருக்குமே, அந்த மாதிரி இதை வச்சுக்கிட்டா நீங்க இவ்வளவு நேரம் அப்புன்னு சொல்லிட்டு ஒரு படம் பண்ணேன். ஓகே. அது ஒரு எஜுகேஷன் பேஸ் பண்ணி ஒரு படம். அது ஓடிடில நல்ல ஒரு விஷயமா பேசிட்டு இருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் இந்த படம் ஒரு ரொம்ப முக்கியமான படமா இருக்கும், நிறைய சிஜி பேஸ் பண்ணி அந்த மாதிரி ஒரு படமாக இருக்கும். அது ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. நீங்கள் சொன்ன நிறைய விஷயங்கள் கண்டிப்பாக டு ஆல் த அஸ்பைரிங் ஆக்டர்ஸ் இதை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு பயங்கர ஒரு மோட்டிவேஷனலாக இருந்திருக்கும். தேங்க்யூ ஸோ மச். உங்களுடைய அப்கமிங் ப்ராஜெக்ட் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும்னு சொல்லி ஜெயா டிவி டீம் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ ஸோ மச். நன்றி.